அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். மண்ணை பொன்னாக்கும் மானுடம், மனித உருவில் மனித குலம் வாழ தெய்வம். இதை கடந்து அதை கடந்து வாழ்க்கையில் அழுத்தத்தை, மகிழ்ச்சியை, வெறுப்பை, விருப்பை கொண்டாடும் மனிதர்கள் உடல் நலத்தோடு உலகில் எடுத்தடி வைத்து உணர்ந்தும் உணர்த்தியும் மனித வாழ்வியலை கடத்தி செல்ல பெரும் பங்காளர்களாக இருந்து கொண்டிருப்பது இந்த மண்ணை பொன்னாக்கும் மானுடர்கள். அது எது என்றால், தரிசான கிடக்கும் நிலங்களில் பசுமையை உருவாக்கி அதில் இயற்கை தரும் உணவு தானியத்தை பிறருக்கும் படைத்து மனித குலத்தை மிக மாண்பு மிக்கதாக மாற்றிக்கொண்டிருக்கும் விவசாய பெருமக்களால் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, காலம் கடந்து பல நாடிடம் கடந்து பணியிடம் செய்து கொண்டிருக்கும் யாவருக்கும் நம்மிடம் இருக்கின்றது உணவு. இதை விட்டு நான் எங்கு செல்வது என இன்றளவும் இந்த மண்ணை பொன்னாக்கி கொண்டிருக்கும் அந்த விவசாய பெருமக்களுக்கான பதிவாக தான் இன்று இருக்க வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற பதிவுகள் விவசாயிகளுக்கு நான் வலைதள வாயிலாக பதிவு செய்துள்ளேன். மாறுபட்ட ஒரு கோணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான இந்த பதிவு. என் உறவுகளே, இந்த உலகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் போட்டிகள் பொறாமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது யாவும் இந்த உணவால் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற ஆணித்தரமான கருத்தை நான் இந்த பதிவின் மூலம் உலகறிய அறுத்து விடுகிறேன். என் உறவுகளே, உணவின்றி எதுவும் அமையாது. நிச்சயமாக உணவு இன்றி எதுவும் அமையாது. உணவிருந்தால்தான் நம் சிந்தனையும் அழகாக செயல்படும். நம் இலக்கும் பசியார இருந்தால்தான் நல் வழியில் அது பயணித்து நம் இலக்குகளை வெற்றி அடைய அது உதவும். இதற்கெல்லாம் உணவு முக்கியமாக இருப்பதால் நம் உணர்வுகளை விவசாயிகளோடு கலந்திருக்கும் வண்ணம் செய்து நம் இலக்குகளுக்கு அவர்கள் செய்யும் உணவிற்கும் மரியாதை செய்து அழகூற இந்த வாழ்வியலை இயற்கையோடு வாழ பழகுங்கள். வாழ்க்கை மிக